நக்கீரர் அருளி செய்த கோபப்பிரசாதம் என்கின்ற நூல். கோபம் பிரசாதம், கோபமே பிரசாதம். அதாவது மரக்கரணினாலே இறைவனிடத்தை கருணை பெற்றவர்களை கொண்டு இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. பெருமான் கோபப்பட்டாலுமே அது ஒரு தானே இல்லையா? அது பெருமானுடைய கோபம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும், பக்குவப்படுத்தி இல்லையா? அதை சினம் மருவு திருவோதாயி என்று சொல்லுகிறது சித்தியா, அதில் சிவப்பிரகாசம். வகையில் கோபப்பிரசாதம், அந்த கோபத்தினாலே கொடுக்கப்பட்ட பிரசாதம் கூட நல்லது தான் என்கின்ற அடிப்படையில் தவறு பெரிதுடைத்தே என்று பேசுகின்றார். இது பெரிய தவறா? பெருமான் கோபப்பட்டது பெரிய தவறு இல்லை என்றபடியாக தவறு பெரிதுடைத்தேன்னு தொடங்கி இந்த நூலுமே தவறு பெரிதுடைத்தே என்று நிறைவாகிறது. தவறு பெரிதுடைத்தே, தவறு பெரிதுடைத்தே, வெண்திரை கருங்கடல் மேற்றுயில் கொள்ளும் அண்டவானனுக்கு ஆழி என்று அருளியும் உலகம் ஒன்றும் ஒருங்குடன் படைத்த மலரோன் தன்னை வான்சிரம் அறிந்தும் என்று சொல்லுகின்றார். திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் சுவாமி கருணை செய்த வரலாறு இங்கே பேசப்படுகிறது. வெண்திரை கருங்கடல், கடல் கண்ணங்கரேர்னு இருக்குது, அதில் எழக்கூடிய அலை வெண்ணிறத்தில் இருக்குது. திரைனா அலை. வெண்திரை கருங்கடல் மேற்றுயில் கொள்ளும், கருங்கடலுக்கு மேலே துயில் கொள்ளுகின்றவர் யார்? பிரம்மா, திருமால். அப்போது மேற்துயில் கொள்ளும் அண்டவானன், அண்டவானன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவனாகிய அந்த திருமாலுக்கு ஆழி அன்று அருளியும்னார். ஆழி என்பது சக்கரம். இந்த சக்கரப்படை பெற வேண்டி திருமால் வழிபட்ட க்ஷேத்திரம் 2, ஒன்று திருவீழ்மலை, இன்னொன்று திரு மார்பேறு என்று சொல்லுகின்றார். திருமார்பேறு எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்துக்கு மேற்கே இருக்க. சரி. அப்போது அண்டவானனுக்கு ஆழி என்று அருளியும் உலகம் ஒன்றும் ஒருங்குடன் படைத்த மலரோன் தன்னை வான் சிரம் அறிந்தும், உலகத்தையெல்லாம் படைக்கக்கூடியவனாகிய பிரம்மாவுடைய சிரசு ஒன்றை அறிஞ்சிட்டார் பெருமான். ஆதிக்க நான்முகத்தில் ஒன்று அல்லாஹ் சொல்லுரைக்க தன் கைவாளால் சேதித்தான்னு சொல்லுகின்றார். பிரம்ம கபாலத்தை கையில் தாங்கியிருக்கார் பெருமான். அப்போது உலகம் ஒன்று ஒருங்குடன் படைத்த மலரோன் தன்னை வான் சிரம் அறிந்தும், வான்னா பெரிய சிரம்னு அர்த்தம். காணவேடுவன் கண் பறிந்தப்ப வானநாடு மற்றவருக்கு அருளியும்னார். காணவேடுவன் யார்? கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் கண்ணை கொடுத்ததுக்கு இவர் என்ன பண்ணார்? அதற்கு வான உலகத்தையே கொடுத்துட்டார் அவருக்கு என்று சொல்லுகின்றார். அப்படி ரொம்ப எளிய பொருளுடைய பாடல் தான் இது முழுக்க. காணவேடுவன் கண்பறிந்தப்ப வானநாடு மற்றவருக்கு அருளியும் கடிபடு பூங்கனை காமனார் உடல் பொடிபட விழித்தும்னார். கடினா வாசனை, கடிபடு பூங்கனைன பூவாளாகிய அம்புகள், கடிபடு பூங்கனை காமனார் உடல். மன்மதனை கொண்டு சுவாமியுடைய யோகத்தை கலைக்கணும் என்று தேவர்கள்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனால் மன்மதனை சுவாமி பொடியா விழித்தார்னர் ஞானசம்பந்தர். பொடியா விழித்து அவன் தேவி வேண்ட முன்கொடுத்து விமலனார் கமலமார் பாதம் என்று திருகோணமலை தேவாரத்தில் ஞானசம்பந்தர் காட்டுறார். அப்படி பொடிபட விழித்தும், பொடினா என்ன? சாம்பல். பொடிபட விழித்தும் பூதலத்து சிந்த மானுடாகிய சண்டியை வானவன் ஆக்கியும்னர். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மாறா இருக்குது இல்லையா? ஒருத்தருக்கு சக்கரம் கொடுத்தார், ஒருத்தர் தலையை பறிச்சிட்டார். ஒருத்தர்கிட்ட கண்ணை இவர் வாங்கினார், அவருக்கு வானவளத்தை கொடுத்தார். தேவ வடிவம் இருக்கக்கூடிய மன்மதனை எரிச்சார், மாநில வடிவமாக இருக்கக்கூடிய சண்டியை வானவன் ஆக்கிட்டார் இல்லையா? தண்டியாருக்கு அருள்கள் செய்து தலைவராக பாடியாரே என்று சொல்லி அப்பர் சாமி திருவாக்கு. சண்டேஸ்வர நாயனாருடைய சரித்திரம். அவரை சுவாமி தொட்டு என் பொருட்டு என்ற தந்தை தாள் எறிந்தாய், இனி அடுத்ததாவது உமக்கு நாம் என்று சொல்லி சாமி உதுவை தடவி கொடுத்தாராம். ஆகத்தடவியே ஆகத்தடவியேன்னு அது ஞானசம்பந்தர் பாடுகிறார் மதுரையில். அப்படி வானவன் ஆக்கியும் மறிகடல் உலகில் மண்ணுயிர் கவரும் கூற்றுவன் தனக்கோர் கூற்றுவன் ஆகியும்னார். கூற்றுவன் தனக்கோர் கூற்றுவன் ஆகியும், உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களையெல்லாம் கவரக்கூடியவனாகிய யமனுக்கே யமனாயிட்டார் அப்படிங்கிறார் இல்லையா? அந்த இடத்துல அழகாக சொல்கிறார். ஒருத்தருக்கு ஆயுள் ரொம்ப கம்மி, 16 வயசு அல்பாயுசு, அவனுக்கு ஃபிக்ஸ்டு எழுதியாச்சு, 16 தான் சொல்லிட்டாங்க. இன்னொருத்தன் அதை செயல்படுத்துறதுக்காக போகிறான், இவனுக்கு காலமே கிடையாது. இவன் காலத்திற்கு அதிபதி யமன். இவனுக்கு நிர்ணயம் கிடையாது, இவ்வளோ காலத்து வரைக்கும் தான் அவன் வாழலாங்கிற நிர்ணயமே கிடையாது இவனுக்கு.
அப்படியே இருந்தாலும் நம்மளோட காலத்துக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. அங்கே போய் என்ன பண்ணிட்டாரு, எவனுக்கு மரணமா இல்லையோ அவனுக்கு மரணத்தை கொடுத்துட்டாரு, எவனுக்கு மரணமோ அவனுக்கு சிரஞ்சீவி ஆக்கி விட்டார் அவளை இல்லையா. எவனை கொண்டுட்டாரு, மரணம் இருக்கக்கூடிய மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி ஆக்கிட்டார். இப்படி ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்ட செய்யக்கூடிய சோறுபான் தான் சொல்லுகின்றார். கூற்றுவன் தனக்கோர் கூற்றுவன் ஆகியும் கடல்பட நஞ்சம் கண்டத்து அடக்கியும்னார். பார்க்கடலில் எழுந்த அந்த நஞ்சத்தை தன்னுடைய கண்டத்தில் வைத்திருக்கின்றார். பருவரை சிலையா பாந்தல் நானா திரிபுரம் எரிய ஒருகனை துறந்தும். இது திரிபுர சம்ஹாரத்தை குறிக்கிறது. பருவரை சிலை, சிலைனா வில்லு, இந்த இடத்துல பருவரை என்பது மேருமலையை குறிக்குது. பாந்தல் நானானா, பாந்தல்னா பாம்பு, நான்னா வில்ல இழுத்து கட்டக்கூடிய அந்த நான். திரிபுரம் எரிய ஒருகனை துறந்து, இது கீழே பார்த்தோம். திரிபுரத்தை சம்ஹாரம் செய்வதற்கு சாமி ஒரு அம்பு தான் பயன்படுத்தினார். அந்த அம்பு சென்று சேருவதுக்குள்ளே சங்கல்ப மாத்திரத்திலே எரிச்சிட்டார். இது அப்பர் சாமி சொல்கிறாங்க, நாவாய் ஒளி மாறியதில்லை தீவாய் விழுந்த முப்புறமேன்னார். ஆராய்ச்சி பண்ணி ஒன்று கட்டிருந்தான் கைலாயமலை வாசத்தில். தேவர்களெல்லாம் இந்த திரிபுர அசுரர்களுடைய கொடுமை தாங்க முடியவில்லை பெருமானே என்று போய் மணியை அடித்தான். நான் ஓங்க டங் மணி சத்தமே இன்னும் ஓயில், அதுக்குள்ளே திரிபுரம் எரிஞ்சிருச்சாங்க. அப்படி கருணை பண்ணுகிறார் சாமி விரைவாக என்று காட்டுகிறார். அப்படி திரிபுரம் எரிய ஒருகனை துறந்தும் கற்கொண்டு எறிந்த சாக்கியன் அன்பு தற்கொண்டு இன்னருள் தான்மிக அளித்தும்னு சாக்கிய நாயனாருடைய சரிதத்தை அவர் பேசுகின்றார். கற்கொண்டு எறிந்த சாக்கியன்னார். சாக்கிய நாயனார் அவர் வேளாளர் குலத்தை பிறந்தவர். சாத்தமங்கை இல்லை, சாத்தமங்கை இல்லை, சாத்தமங்கை தானே, போதிமங்கையா? சாக்கிய நாயனார் ஊர் என்ன? நிலநக்க நாயனார். இவருக்கும் மங்கைன்னு தான் வரும். காஞ்சிபுரம் தான் இவர் பேரும். இவர் ஊரும் மங்கைன்னு தான் வரும். மங்கநல்லூரா? ஒரு நாயன்மார் ஊரை தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டீங்க யாரும். இந்த கல்லூரியினர் படம் ஒன்று வரும். இந்த படத்தில் வாத்தியார் கூப்பிட்டாருன்னா, ஏன் நீங்கள் போகிறது, ஏன் நீங்கள் போகிறது, நீங்கள் போகிறது, ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம். அதுமாதிரி கேட்குறாரு பேரை சொல்லுங்கள், இவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் அவர் சொல்லுங்கள். இது சங்கமங்கை. சங்கமங்கை, அதான் நான் சாத்தமங்கைன்னு சொல்லிட்டேன். இந்த சங்கமங்கை என்கிற தலத்தில் இருந்து தான் காஞ்சிபுரத்துக்கு அவர் போகின்றார். பல ஆகமங்களையும் படிக்கிறார். ஆனால் அவருக்கு எதுலேயும் மனதில் தீர்வு இல்லை. அவர் சைவாகமம் படிக்கும் பொழுது, சைவ சித்தாந்தம் படிக்கும் பொழுது தான் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் உய்வகையால் விதித்த பொருள் 4 ஆகும் என்று சொல்லி அதை கண்டுபிடிக்கிறார். இனி சைவ சித்தாந்தம் தான் உண்மை சமயம், அது காட்டக்கூடிய சங்காரகர்த்தாவாகிய முதலே உண்மை கடவுள் என்று சொல்லி பெற்றொன்று உயர்த்த பெருமானும் என்றேன்னு ஞானசமுதர் சொன்னது மாதிரி அவர் அந்த பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் மனதில். ஆனால் தன்னுடைய கோலத்தை மாற்றிக்கல, புத்த கோலத்தை மாற்றலை. எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணியசீர் சங்கரன்தால் மறவாமை பொருள். அதெல்லாம் நம்ம என்ன திருவேடத்தில் இருக்கிறோமோ இல்லையா, இல்லை நல்ல வேறவே கோலத்தில் இருக்குமானுங்கிறதுல முக்கியம் இல்லை, மனதுக்குள்ளே பெருமான் இருக்கிறாருங்கிறது தான் முக்கியம். மனதுக்குள்ளே பெருமான் மத்திய என்ன இல்லாமல் வெளியில் மட்டும் வேடம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணியசீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள்னார். இருக்கும் காலம் பழமை இல்லை, அது சொல்ல முடியாது. அதாவது இதில் 10 நூல்களில் சிலது அவராக இருக்கலாம், சிலது பிற்கால நக்கீரராக இருக்கலாம், இப்படினாலும் கொள்ளலாம். பாடியிருக்கலாம் நிச்சயமாக. சாக்கியருங்கிறது சமணர் தானே, பௌத்தர் தானே, அவர் ரொம்ப காலத்துலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான். அதனால் அவர் பழைய காலத்தில் நான் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போது மறிகடல் உலகில் மண்ணுயிர் கவரும் கூற்றுவன் தனக்கு ஒரு கூற்றுவன் ஆகியும் கடல்பட நெஞ்சும் கண்டத்தடக்கியும் பருவரை சிலையா பாந்தல் நானா திரிபுரம் எரிய ஒருகனை திறந்தும் கற்கொண்டு எறிந்த சாக்கியன்னார். அவர் பெருமான் மீது அன்பு வந்தது. சிவலிங்கத்தை பார்த்தோன்னே அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதோ கல் ஒன்று இருந்து எடுத்துகிட்டு போட்டு போயிட்டார், அவ்வளோதான். வேற ஒன்றும் அவருக்கு தோணலை, மனதுக்குள்ளே பூ போடணும் அப்படின்லாம் தோணலை. ஏதோ ஒரு மனதில் கல் கிடைத்தது, சாமியால் போட்டு போயிட்டார். அதே வழிபாடாக கொள்ள ஆரம்பிச்சிட்டார். நேற்று நினச்சதை செஞ்சது ஏதோ அதுவே இன்றையும் வழிபாடாக செய்வோம்னு சொல்லி இந்த கல்லை கொண்டு சாமி எறிந்தார். அதனால தான் பட்டினத்தடிகள் பாடினார், வில்லால் ஒருவன் வெகுண்டடிக்க கல்லால் ஒருவன் அடிக்க அன்னை விதா இல்லாத ஒரு தாழ்வுன்னார். இது சாமிக்கு அப்பா அம்மா இல்லாதனால தான்
இவங்கெல்லாம் இப்படி அடிக்கிறாங்க போல் இருக்கு, யாரும் கேட்கப்பார் இல்லைன்னு. நம்மளுடைய சாமிக்கு அப்பா அம்மா இல்லைங்கிறது தாழ்மையான, அவர் யாரும் இல்லா தான் தோன்றியாக இருக்கிறாருங்கிறதுக்கான அது விளக்கம். அதுபோல் கற்கொண்டு எறிந்த சாக்கியன் அன்பு தற்கொண்டு இன்னருள் தான்மிகாளித்தும்னார். ஒரு நாள் அவர் கஞ்சி சாப்பிடாமல் போயிட்டார். சாப்பிட உட்காந்துட்டார். ஐயோ சாமிக்கு கல் போடலையேன்னு நினச்சார். உடனே அந்த கஞ்சி சாப்பாட்டை விட்டுட்டு கல் போட வந்தார். சுவாமி ரிஷபவாகனத்தில் வந்துட்டார். எனக்காக ஒரு வேளை சாப்பாடை விட்டு வந்துட்டான் யான்னு. அப்படியா, இல்லை நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணிவிடுவோன்னு நினைக்காதீங்க. அந்த அன்பு அவர் செஞ்சிட்டார், அதனால் அப்படி பண்ணுறார். ஆனால் நமக்கு அப்படி இருக்குது. ஆனால் நமக்கு ஏன் வரலன்னா நமக்கு அவ்வளோ கண்மண்ணும் பாக்கி இருக்குன்னு அர்த்தம், கழிக்க வேண்டியது. அப்போ தற்கொண்டு இன்னருள் தாமிகாளித்தும் கூற்றென தோன்றியும் கோளறி போன்றும் தோற்றிய வாரணத்து ஈருரி போர்த்தும்னார். இந்த யானையை உருக்கி போகும்போது எப்படி இருந்தாரா, யமனை போல இருந்தார் சுவாமின்னார். கூற்றென தோன்றியும் கோல் அறி போன்றும், கோல் அறினா வலிமையான சிங்கம்னு அர்த்தம். யானைக்கு எதிரி யார்? சிங்கம் தான் யானைக்கு எதிரி. அப்போது ஒரு சிங்கம் போல் போய் யானையை உரித்தார். நெற்றிக்கண்ணும் நீள்பய நான்கும் நற்றா நந்தீஸ்வரர் கருளியும்னார். நந்தியம்பெருமானுக்கு நெற்றிக்கண்ணும் 4 பெருந்தோளும் கொடுத்தார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சாரூபம், ரைட், சாரூபம்னு பேர். என்ன ஊரில் கொடுத்தார்? திருவையாறில் கொடுத்தார். திருவையாறு தான் அவர் வரம் பெற்ற தலம். அறிவின் ஓரா அரக்கனாருடல் நெற நெற இரு தர உரு விரல் ஊன்றியும். அவன் ராவணன் எப்படி உடம்பு நசுங்குதுங்கிறத வார்த்தையில் சொல்ல பாருங்க. நெற நெற, நெறனா நெறனா என்ன அர்த்தம்? நெறனா என்னன்னு கேட்டால் நெற நெறன்னு அர்த்தங்கிறீங்க. புழிகிறாரா? புழிகிறாரா? நெற அப்படின்னா ஒரு சத்தம், ஒன்றும் பொருள் இல்லை. நெற நெறன்னா இரட்டை கிளவின்னு பேர். இரட்டை கிளவி அதுக்கு பேர். பிரித்தா பொருள் இல்லை, சேர்த்தோம்னா அது சவுண்டை குறிக்குது. உடம்புல அவன் எலும்புலாம் நொறுங்கினதை குறிக்குது. ஒளி குறிப்பாக நெற நெற. இரு தரனா வலிமை பொருந்த நசுக்க ஒரு விரல் ஊன்றியும்னார். ஒரு விரலால் தான் ஊன்றினார் சாமி. ஒன்றியும் திருவுருவத்தோடு செங்கன் ஏறும் அரியண தின்தரல் அசுரனுக்கு அருளியும்னார். வடாசுரன் ஒருத்தன் தான். வடாசுரன் பெரிய சிவபக்தன். அவனுக்கு 1000 தோல். 1000 தோலாலே குடம்பழா வாசிப்பானா சாமிக்கு. டங் 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 சாமி 1000 தோலில் குடம்பழா வாசித்தானா. ஆனால் அதனால் அவன் என்ன வர வாங்கிட்டான் சாமிகிட்ட, உன்னுடைய சாருமம் வேணும்னு கேட்டான். சிவருமான போல இருப்பான் பார்க்குறதுக்காக. சிவருமானுடைய குளத்தையே வாங்கிட்டான். சிவருமானுக்கு ரிஷபவாகனத்தையும் வாங்கியிருக்கான் அவன். அதான் இங்கே சொல்கிறார். திருவுருவத்தோடு செங்கன் ஏறும் அரியண தின்தரல் அசுரனுக்கு அருளியும்னார். இவர் சார்பம் பெற்றதுனால பெருமானுடைய வாகனமும் ஒரு உண்டு. அதனால் இப்போ பசுவேறும் ருத்ரர்கள் 11 பேருங்கிறார். இந்த அருணாச்சல புராணத்தில் தக்க யாகம் நிர்மூலம் பண்ணும் பொழுது சாமியோட சண்டை போட தேவர்கள்லாம் வராங்க. அதில் ஏகாதச ருத்ரர்களும் பெருமான வீரபத்திரோட சண்டை போட வராங்க. ஏகாதச ருத்ரர்களும் தேவர்கள் தான், சிவபெருமானை போல இருப்பாங்க. 11 பேருக்கும் ரிஷபவாகனம் தான். அதில் 17 ருத்ரர்கள், பசுவேறு ருத்ரர்கள் 11 பேருங்கிறார். அவங்க 11 பேரையும் வெட்டி விட்டார், ஆயுதங்களை மட்டும் வாங்கிக்கிட்டு. ஏன்னா சிவசாரபத்தில் இருக்கிறதுனால அவர்களை தாக்காமல் வீரபத்திர சுவாமி வெட்டி விட்டுட்டார் அப்படிங்கிறார் புராணத்தில் வருது. மற்றவங்களாம் அடி. தக்கனை தலையறிந்தும் எச்சன் நாக்கறிந்தும் அக்னியோடைய கையை வெட்டி சரஸ்வதியோட மூக்கு அறிஞ்சு சந்திரனை போட்டு காலில் தரையில் போட்டு தேய்ச்சிருக்காரு. பூராம் புள்ளியெல்லாம் போட்டு தேப்பமெல்லாம் தான் சந்திரனை போட்டு தரையில் போட்டு தேய்ச்சிருக்காரு, போட்டுக்கிட்டு நடந்திருக்காரு. இதே சூரியன் வந்தால் தலையில் ஒரு நறுக்குன்னு ஒரு குட்டு பல்லு விழுந்துருச்சு இல்லையா? இல்லை அது ஆமாம் 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 அது கலிங்கத்து பிரணி, தக்கையாக பிரணியில் தலையில் குட்டினார். வெய்ய மாசனம் கையது குட்டியே வெய்யவன் பல் உகுத்தது குட்டியேன்னார் ஞானசம்பந்தர். யமகத்தை பண்ணலை, யமகம்ங்கிற பதிகத்தில் கையில் சாமி பாம்பு வச்சுருக்கார். அதை சொல்ல வெய்ய மாசுனம் கையது குட்டியேன்னார். பாம்பு குட்டி கையில் வச்சுருக்காராம். வெய்யவன் பல் உகுத்தது, வெய்யவனாகிய சூரியனுடைய பல்ல உகுத்தது எப்படி? நறுக்குன்னு ஒன்று தள்ள வச்சுருக்கார் சாமி. அது எப்பேற்பட்ட குட்டாக இருக்கும். அது தரையில் குத்துறதுக்கு பல்லு உழுதுருக்குல்ல. வெய்யவன் பல் உகுத்தது குட்டியே இல்லை. அப்படியெல்லாம் பல தேவர்களும் அடிபடுறாங்க. அப்புறம் கடைசியாக அவன் தக்ஷனை தலையை வெட்டினார். தலை போய் யாகத்தீயில் விழுந்து எரிஞ்சு போச்சு. அப்புறம் தக்ஷனுடைய
மனைவி மாமியார் தானே, மாமியார் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க சாமிகிட்ட. அப்புறம் சாமி போனால் போகுதுன்னு அங்கே ஒரு பலிக்கு வந்திருந்த ஆட்டோடைய தலையை வெட்டி பொருத்தி விட்டார். ஆடி எப்படி கத்தும், மேன்னு கத்துமா, அப்படி தான் அவன் கத்துனான். செஞ்சமே பிரயஞ்சமே அப்படின்னு சொல்லி வேத மந்திரத்தால் பாடினான். அதுதான் அந்த சமகம் நமகம்லாம் அவன் தக்ஷன் சுவாமியை நோக்கி பாடினது என்று சொல்கிறார்கள். செஞ்சமே அப்படின்லாம் வர்றதில்ல. தீர்க்கா யுத்தஞ்சமே ருத்ரத்தில் ஒரு பகுதியாக வர்றதில்ல. ஆடு மேன்னு கத்திருக்க ஆடு. அந்த மேன்னு வர்றது பூரா இவன் மன்னது தான். ஆட்டுத்தலையாக வந்ததுக்கு பிறகு ஒழுங்காக நல்லத்தில் இருக்கும்போது பாடிருக்கலாமா, அது வரும்போதுன்னு அது வரும். அப்புறம் ஆட்டுத்தலையோட வாழ்ந்தான்னு சரித்திரம். நம்ம திருப்பரியலூர் வீரட்டம் நம்முடைய தர்மியாதன திருத்தலம் மாமன் பரியல் என்று சொல்லப்படுகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி வீரபத்திர சுவாமியாக இருப்பார். கீழே தக்ஷன் ஆட்டுத்தலையோடையும் தக்ஷனுடைய பத்தினி அங்கே வணங்கி குளத்தில் அங்கே 2 பேர் இருப்பதை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் திருப்பரியலூர் வீரட்டத்தில். அப்படி பல்கதிர் உறவோன் பற்கடை அதிலே அடுத்தே வந்துட்டு அதுவே அரியண தின்தரல் அசுரனுக்கு அருளியும்னார். இந்த வனாசுரன் அவங்கிற வந்து இந்த வைஷ்ணவர்கள் என்ன சொல்லுவாங்க, சிவபெருமான் கிருஷ்ணர்கிட்ட தோற்று ஓடிட்டார் அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்லுவாங்க. அது இந்த வனாசுரனுடைய சரித்திரம் தான். இந்த வனாசுரனுடைய மகள் இருக்கா பாருங்க, அந்த வனாசுரனுடைய மகள் கிருஷ்ணருடைய பேரன் மீது ரொம்ப விருப்பப்பட்டான். அவன் பேர் அனிருத்தன் நினைக்கிறேன். அனிருத்தனா பிரத்யும்னனா பேர். அனிருத்தன் பிரத்யும்னன்லாம் கிருஷ்ணருடைய வாரிசு. இந்த பிரத்யும்னனும் அனிருத்தனும் ஒருத்தனை விரும்பிட்டா. விரும்பினா என்ன பண்ணா, கட்டிலோடு தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான் அவனை வீட்டில் வச்சுருக்கா. அவன் அங்கே தேடுறாங்க அவனை காணும்னு. இப்போ வானாசுரன் என்ன பண்ணி வச்சுருக்கான், சாமிகிட்ட நீங்கள் கைலையில் இருக்க வேணாம், எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இருங்கன்னு வரவங்க வச்சுருக்கான். அவருடைய வீட்டு வாசலில் ஒவ்வொரு வாசல்லையும் எல்லோரும் இருக்கிறாங்க. மொதல் வாசலில் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் உட்காந்துருக்கார், 2வது வாசலில் முருகப்பெருமான், 3வது வாசலில் அம்பாள் இருக்கா, 4வது வாசலில் சாமி இருக்கிறார். இவ்வளோ பேரையும் தாண்டி போனால் தான் உள்ளே போக முடியும். இப்போ கிருஷ்ணர் சண்டைக்கு வரார். உடனே பார்த்தா விநாயகப் பெருமான் முதல்ல காவலாக உட்காந்துருக்கார். உடனே விநாயகப் பெருமானை பாடி வணங்கி தோப்புக்கரணம் போட்டு மோதனங்களாம் நிவேதனம் பண்ணார். சரி போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டார் அவர் விநாயகப் பெருமான். நமக்கு இது போதும் கிளம்பிட்டார். ஆனால் முருகப்பெருமானையும் தோத்திரம் பண்ணார், போயிட்டார். அம்பாளையை வந்து தோத்திரம் பண்ணார், கிருஷ்ணர் போயிட்டார். இதெல்லாம் புராணத்தில் இருக்குது. சுவாமியை வந்து பார்த்தார், சுவாமியை தோத்திரம் பண்ணார். இல்லை நீ என்னோட சண்டை போடுன்னார் சாமி. இல்லை சண்டை போட்டால் எப்படி சாமி, நான் சரியாக வராதுன்னு. இல்லை ஏற்கனவே நான் என்கிட்ட வரங்கிட்டு இருக்கிறேன், என்னிடத்து நீர் ஒரு முறை தோற்க வேண்டும் என்று என்கிட்ட வர வாங்கியிருக்கிறேன், அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளலாம், அதனால் உன்னால் முடிந்த அளவுக்கு நீ சண்டை போடுன்னார். அதை சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சுவாமி மறைந்துட்டார், அவர் கொடுத்த வாக்குப்படி. இது திருமாலுக்கே சுவாமி ஆழிப்படை கொடுத்துருக்கார். ஆனால் திருமாலுடைய சக்தியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர்கிட்ட சுவாமி தோத்துட்டார் அப்படின்னு சொல்லி இதை வைஷ்ணவர்கள் எடுத்து பேசுவாங்க. ஆனால் திருமாலுக்கு சுவாமி கொடுத்த வரத்தின் அடிப்படையில் அந்த இடத்துல வனாசுரன் அநியாயம் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கும் அழிவு காலம் வர வேண்டும் என்பதனால புண்ணிய காலம் இருக்கிற வரைக்கும் அங்கே இருந்தார். அவரோட புண்ணியம் தீரும் வரைக்கும் இருந்து அவர் இடத்துலேருந்து புறப்பட்டார். அப்புறம் போய் அந்த 1000 தோலையும் 2 தோலை மட்டும் வச்சுட்டு சிவபெருமானை வணங்குவதற்காக 2 தோலை மட்டும் வனாசுரனுக்கு வச்சுட்டு மீதி உள்ள எல்லா 998 தோலையும் கிருஷ்ணர் வெட்டினார் என்பது சரித்திரம். இதெல்லாம் மகாபாரதத்துலலாம் வருகிறது. இதெல்லாம் அந்த வனாசுரனை பற்றி இங்கே பேசியிருக்கிறாங்க. அரியண தின்தரல் அசுரனுக்கு அருளியும் பல்கதிர் உறவோன் பற்கட பாய்ந்து மல்கு பிங்கிருடி மாவரம் ஈந்தும். கீழே பார்த்தோம் பிங்கிருடின்னு ஒருத்தரை பார்த்தோம். இது நந்தி மகாளர் பிங்கிருடி, இவங்களாம் சிவகணத்தில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு மாவரம் ஈந்தும் தக்கன் வேள்வி தககட சிதைத்தும்னார். தக்ஷனுடைய யாகத்தை சிதைச்சிட்டார். தேயிரிய திகழ்தக்க வேள்வி எல்லாம் சிதைத்தவனை உதைத்தவன் தன் சிறங்கொண்டானை நாவிரிய மரணவின்ற நல்லாற்றானை நானடியே நினைக்கப்பட்டு இந்தவாறே என்று அப்பர் சாமி காட்டுறாங்க. இந்த தக்ஷனுக்கு என்ன ஒரு என்னாக்க தன்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லைன்னு மனசில் எண்ணம் வந்துருச்சு. தக்ஷனுங்கிறவன் பிரஜாபதி, பிரம்மனுடைய புதல்வன். அவனிடத்துல இருந்த சந்ததி எல்லாம் உலகத்தில் உண்டாச்சு. அந்த தக்ஷன்ட்டு தான் 27 நட்சத்திரங்கள் உண்டாச்சு. சதி தேவியா அம்பாள் அவதாரம் எடுத்தா. சதிக்கு சுவாமி மேலே விருப்பம், சுவாமியை வணங்கக்கூடாதான் அவன் தடுக்கின்றான். அவன் என்னென்னா சுவாமிகிட்ட வர வாங்கியிருக்கான், நீங்கள் எனக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு. ஏன்னா என்னை எல்லா தெய்வங்களும் வணங்குறாங்க, நீங்கள் மட்டும் வணங்கலை. மாப்பிள்ளையாக இருந்தால் வணங்குவீங்க இல்லை, மாப்பிள்ளையாக இருந்தால் மாமனார்களில் விழுந்தானே ஆகணும். அதனால் மாமனார் ஆயிடலான்னு முடிவு பண்ணி வர வாங்கினா. உனக்கு இப்படி ஒரு எண்ணமானு கல்யாணம் தனி ஏற்பாடு நடக்குது. வாசலை பார்த்துட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை வருவாரான்னு. கல்யாணம் நேரம் வரைக்கும் மாப்பிள்ளை வரல. இந்த காலை கட்டுற நேரத்துக்கு தடர்னு சாமி வந்தார், பிரத்யட்சமானார், அம்பாளை கைப்பிடிச்சார், கிளம்பிட்டார். அவ்வளோதான்.
உனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இப்போ ரொம்ப திட்டுறான். சுடுகாட்டில் ஆடுறவனுக்கு இவ்வளோ திமுறா அதான் இதான் அப்படியா இப்படியான்னு திட்டுறான், எல்லாம் பண்ணுறான். உடனே யாகம் பண்ணுகின்றான். எல்லா தேவர்களையும் கூட்டி வைத்து யாக அக்னியில் ஆவாகனம் பண்ணுவது சிவபெருமானம் வந்து யாக அக்னிக்கு காவலர். அவருக்கு அவிர்வாகம் கொடுக்காம எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு வச்சு அவிர்வாகம் வாங்குறது தேவரெல்லாம் கூப்பிட்டான். அம்பாள் சாமிகிட்ட போய் கேட்குறா, எங்கள் அப்பா வீட்டில் விசேஷம் நடக்குது, வாங்க போயிட்டு வரோன்னு. காலையிலேருந்து ஆன்லைனில் தான் இருக்கார் உங்கள் அப்பா. ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பல, உன் தம்பியில் எனக்கு கால் பண்ணல, எனக்கு எதுவும் பண்ணலை, நீ மட்டும் கிளம்ப நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு சாமி. இல்லை அதெல்லாம் உலகத்தில் நடக்குது. அதெல்லாம் அம்பாளுக்கு போய் இப்படியாவது போய் நம்ம வீட்டுக்காரருக்கு உள்ள மரியாதை பெற்று வரணும் என்கின்ற எண்ணம் போகிறாங்க. அங்கே அவமரியாதை நிகழ்கிறது. அம்பாள் அங்கே யாக குண்டத்தில் விழுந்து உடலை நீத்துக் கொள்கிறாள். சதிங்கிற அந்த அவதாரத்தை நீக்கிக் கொள்கின்றாள். அவரை வீரபத்திர சுவாமி அனுப்பி, சுவாமி காளி வீரபத்திரனி வீரபத்திர காளியை அனுப்பி அங்கே பெரிய பூத வேதாள பைசாச கூட்டங்களோடு அனுப்பி அங்கே தக்கையாகத்தில் வந்து அத்தனை பேரையும் கொள்கிறாங்க. எல்லாரையும் திருமாலெல்லாம் வெட்டி வீசி இந்த தக்கையாக பரண்டியில் ரொம்ப விரிவாக அதை பற்றி காட்டியிருப்பார். அந்த திருமாலுடைய சங்கு அங்கே கிடக்கு. திருமால் செத்துட்டார் அடி வாங்கி. திருமாலுடைய சங்கு அங்கே கிடக்கு. அம்பாளுக்கு காளிக்கு கூழ் கிண்டுறாங்க அந்த புயலாம் இந்த போர் படுகளத்தில் கிடக்கக்கூடிய தேவர்களுடைய உடம்பெல்லாம் எடுத்து. அப்போ அம்பாளுக்கு வெத்தலை பாக்கு வைக்கிறதுக்காக அந்த அங்கே இருக்கக்கூடிய குதிரை காது செத்து கிடக்கு பாருங்க, குதிரை காதை எடுத்து வெத்தலையாக வச்சுக்கோ, அதில் சுண்ணாம்பு வேணுமோ, மாயவன் சங்கு சுட்டு சுண்ணாம்பு ஆக்கி கொள்ளேன்னா. திருமாலுடைய சங்கு அங்கே கிடக்கு, அதை எடுத்து சுட்டு சுண்ணாம்பு ஆக்கிக்கோன்னா. கூழ் செய்கிறதுக்கு அடுப்பு இல்லையே, விரவுக்கு இல்லை, என்ன பண்ணோன்னா திருமாலுடைய சாரங்கம்ங்கிற வில்லு கிடக்கு பாரு, அதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்கிறான். பேய்கள்லாம் இப்படி பேசும்படியாக கலிங்கத்து பரணியில் இதை தக்கையாக பரணியில் பாடுகின்றார்கள் ஒட்டகத்தர். அப்புறம் எல்லாம் பேயா நிற்கிது, தேவர்கள் எல்லாம் பேயா நிற்கிறாங்க. உடனே பேயெல்லாம் பேசிக்கிறது, பாரு தென்திசை பேயை பாரார், உலகம் வளர்ந்த பேயை பாராய், உலகம் படைத்த பேயை பாராய் என்றெல்லாம் அந்த பேயெல்லாம் நிற்கிது வரிசையாக. தேவ சாமணர்கள்லாம் பேயா நிற்கிறாங்க, புத்தர்கள்லாம் பேயா நிற்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பகுதி. அப்புறம் சாமி வந்ததுக்கு பிறகு அம்பாள் கருணை கொண்டு, பரவாயில்லை இவர்கள் பால் எனக்கு கோபம் இல்லை, மன்னித்தருளுங்கள் ஒன்று. அப்புறம் அவருக்கு அவருடைய பதங்களை கொடுத்து அனுப்பினார்னு சொல்லி இந்த பகுதி ரொம்ப அழகாக பேசப்படும். இது தக்கையாக பரணியில் உள்ள விஷயங்களை பேசுகிறாங்க. அப்படி தக்கன் வேள்வி தகைகட சிதைத்தும் மிக்க வரம் நந்தி மாகாளருக்கு அருளியும்னார். என்ன வரம்? நந்தி மாகாளர் இருவரும் கடைக்காப்பாளர்கள். சுவாமியுடைய வாசலை காக்கிறாங்களா? சிவபூஜையில் பண்ணுறீங்களா இல்லையா? சிவபூஜையில் பசுமத்வார பாலகர் பூஜையில் வராங்க. யார் யார்? கங்கை யமுனை சரஸ்வதி. கங்கை விநாயகர் அதில் பிரதானமாக வைக்க வேண்டியவர். மகாலட்சுமி சரஸ்வதி, கங்கை யமுனை, நந்தி மாகாளர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் மேற்கு தாரத்தில் பூஜை பண்ணுறோம். அதே ரெண்டு பேராக இருக்கிறாங்க. சாமியை சுற்றி 4 வாசல், 4 வாசலுக்கும் 2 பேர், எல்லாரையும் சேர்த்து மேற்கு வாசலில் பூஜை பண்ணுறோம். அதுதான் கணக்கு. பசுமத்வார பாலகர்கள்னு பேர். அதில் நந்தி மாகாளருக்கு தக்கன் வேள்வி தகைகட சிதைத்தும் மிக்க வரம் நந்தி மாகாளருக்கு அருளியும் செந்திக்கடவுள் தன் கரதலம் சற்றும்னார். அவன் அக்னி இருக்கானே, அவன் என்ன பண்ணுறான்? அவன் தான் நெருப்பு கையில் அந்த அவிசுகளை வாங்குறான் தேவர்களுக்கு கொடுப்பதற்காக. அந்த கையை வெட்டி விட்டார் தக்கையாகத்தில். என்ன சொல்கிறார்? கை இருந்தால் தானே வாங்குவேன்னு கையை வெட்டினார். செந்தி கடவுள் தன் கரதலம் சற்றும் பைந்தார் நெடுமடை பார்த்தற்கு அருளியும்னார். பார்த்தன்னா அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம்ங்கிற அஸ்திரத்தை சுவாமி உபதேசம் பண்ணார். 2 முறை வாங்கியிருக்கான் சுவாமிகிட்ட பாசுபதாஸ்திரம் அர்ஜுனன். முதல் முறை போய் முகாசுரனை வதம் பண்ணும் பொழுது அங்கே சுவாமி பிரத்யட்சமாக வந்தார். இவன் போய் அர்ஜுனை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றான், தவம் பண்ணுகின்றான். பார்ப்பதற்கு சிவபெருமானைப் போலவே இருக்கின்றான். அப்படி ஒரு திருவேடம், சடையெல்லாம் கட்டி கொண்டு திருநீரெல்லாம் பூசிக்கொண்டு தவத்தில் இருக்கின்றான். அவன் முகாசுரன் என்கின்ற பன்றி வடிவாசுரன் அவனை நோக்கி ஓடுகின்றான். சட்டன்னு தவங்களைந்து வில்லெடுத்து விட்டான். முகாசுரனுடைய உடம்புல தைப்பதற்கு முன்பாக இன்னொரு 9 தைத்தது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு வேடுவனு வேடு வச்சு வராங்க, கூட்டமாக இருக்கிறாங்க. உடனே அர்ஜுனன் பார்த்துட்டு, நாம் தவத்தில் இருக்கின்றோம், இந்த பன்றி நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்கன்னு. நீ சாப்பிடேங்கிறார் இவர். இல்லை நீங்கள் சாப்பிட்றீங்க தானேன்னு. நான் அடித்த பன்றி தான், அதனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். ஓ நீ அடிச்சியா? என்னுடைய அம்பு தானே இருக்குது அப்படின்னு சாமி சொல்லுகிறார். விடனா வந்த சாமி சொல்லுகின்றார். இல்லை 2 பேருக்கு வாக்குவாதம் வருகிறது. இந்த வில்லிபாரத்தில் சுவையான பகுதி. வில்லிபாரத்தில் அவர் சொல்லுகின்றார், சாமி நீ யாருன்னு கேட்குறார். நான் தான் பாண்டவனுடைய புதல்வன் அர்ஜுனன். ஓ அப்படியா? உம்மோட தீர வேண்டிய வழக்கு எனக்கு ஏற்கனவே ஒன்று இருக்குது. எங்கள் குலத்தில் ஏற்கனவே
இருந்த ஏகலைவன்கிற ஒருத்தனுடைய கட்டவரலை நீங்கள் வாங்கினீங்களே, அந்த பகை எனக்கு இருக்குன்னு சொல்கிறது மாதிரி காட்சி வைக்கின்றார் வில்லி பாரதத்தில். அப்புறம் சண்டை நடக்குது 2 பேருக்கு இடையில். தோற்று போயிடுறான். வில்லுடைய நாணை அறுத்துடுறார். வில்லு உடஞ்சிருது. உடனே வில்லு கழி எடுத்து அடிக்கின்றான். வில்லால் ஒருவன் வெகுண்டடிக்கின்றார். வில்லால் அடிக்க முடியுமா? அவன் அடிக்கிறான். தோற்று போனவன் அப்படி செய்கின்றான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட வாத பரிவாதங்களுக்கு வருவாங்க. நான் வாத பரிவாதங்கள்லாம் பண்ணுறோம், நல்ல நேரடியாக கேள்வி கேட்டு என்ன பண்ணுவான், தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. உடனே நம்முடைய பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுமாரி தான் அர்ஜுனன் செய்கின்றான். வில்லெல்லாம் அடித்த வில்லு அறுந்து போச்சு, தோல்வி ஒத்துக்கொண்டு வேண்டியதானே? இல்லை, உடனே வில்லு கழி எடுத்துக்கொண்டு அடிக்கின்றான். அப்புறம் வில் கழியும் உடைக்கிறார். அப்புறம் மற்போர் பறக்குது. அடி தூள் பறக்குது. அர்ஜுனன் அடிக்கிறார். ஓட்டி பறந்து போய் விழுறான். நம்ம போய் ஒரு காட்டு வேடுவன் நம்மளை இப்படி ஜெயிக்கின்றானே, இந்த வேடுவன் யாராக இருக்கலாம்னு சொல்லி பெருமானை வழிபோடு செய்வோன்னு விழுந்த இடத்துல மணலை குமிச்சா, அங்கே இருந்த காட்டுப்பூக்களை பறித்து அந்த மணல் கூன்று மேலே சுவாமி மேலே வச்சா அந்த அந்த மலர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேடுவன் தலையில் தெரிஞ்சுதான். அவள் கீழே விழுந்த இடத்துல மண்ணை குமிச்சு சிவலிங்கமாக பண்ணி இங்கே காட்டு மலர்களை படித்து வச்சா அந்த வச்ச மலர் அங்கே வந்திருக்கிற வேடனுடைய சிரசில் தெரிஞ்சுதான். உடனே வந்திருக்கிற சுவாமி தான் என்று சொல்லி விழுந்து வணங்கினான் என்று இதை வில்லி பாரதம் ரொம்ப அழகாக காமிக்கும். அப்புறம் சுவாமி அவனுக்கு பிரத்யட்சமாக கோலத்தை காமிச்சு பாசுபதாஸ்திரம் என்கின்ற அஸ்திரத்தை அவனுக்கு அருளி செய்தார் என்று சரித்திரம். அப்புறம் பாசுபதாஸ்திரத்தை அவன் வேறு இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டான், வேற ஒரு இடத்துல. அப்புறம் திரும்ப அது வேண்டியிருக்கு. அப்புறம் தான் கிருஷ்ணர் என்ன பண்ணார், அன்றைக்கு இரவு அபிமன்யுடைய வதம் நிகழ்ந்ததுக்கு பிறகு அன்று இரவு கனவுல சூக்கும தேகமாக கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைத்து கொண்டு தலைகீழாக நடந்து கைலைமலை மேலே ஏறுகின்றார். கைலைமலை மேலே ஏறுவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கெல்லாம் கைலாய தரிசனத்துக்கு செல்கிறார்கள். கையிலேயே தூரமாக இருந்து பார்க்க முடியும், கையில் ஏறக்கூடாது. அப்படி ஏறினா அவர்கள் உடல்நலம் கெடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் கைலையில் ஏறியவர்கள் நம்மளுடைய புராணங்களில் காட்டப்படுகிற முதல்ல நம்ம காரைக்கால் அம்மையார் தெரியும். காரைக்கால் அம்மையார் தலைகீழ் நடக்கிறாங்க. அதற்கு முன்பாகவே காரைக்கால் அம்மையாருக்கு முன்பாகவே தலைகீழ் நடந்தவர் கிருஷ்ணரும் அர்ஜுனரும். இந்த கோயில் பன்னியார் விருத்தம் என்கின்ற பகுதியில் நம்பியாண்டர் நம்பிகளும் சொல்லுகின்றார். புராணத்திலையும் வருகிறது. திருமால் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இப்படி சென்று சுவாமி வழிபாடு செய்தாங்க என்பது. அப்போ சுவாமி சூக்ம தேகத்தோடு சென்று வழிபாடு செய்ய திரும்பவும் அவனுக்கு அந்த பாசுபதாஸ்திரத்தை சுவாமி கொடுக்கின்றார் என்பது விஷயம். அப்படி பைந்தார் நெடும்படை பார்த்தற்கு அருளியும், பைந்தார் பார்த்தற்கு நெடும்படை அருளியும் மாற்றிக்கணும் அதை. ஏன்னா பைந்தார் நெடும்படைனா, பைந்தார்னா பசுமையான மாலைன்னு அர்த்தம். மாலை படைக்கு கிடையாது. யாருக்கு தான் மாலை? அர்ஜுனனுக்கு தான் மாலை. மாலை அணிந்த அர்ஜுனனுக்கு நெடும்படை இல்லையா? பைந்தார் நெடும்படை பார்த்தற்கு அருளியும் கதிர்மதி தனையோர் கார்ப்பையன் கெடுத்தும்னார். கதிர்மதி தனையோர் கார்ப்பையன் கெடு, கார்ப்பையன்னா காய்கின்ற பையன், அவனுடைய அதை காலில் போட்டு தேய்ச்சார் சந்திரனை. நிதிபயில் குபேரருக்கு நீல்நகர் ஈந்தும்னார். குபேரனுக்கு அழகாபுரி என்கின்ற பட்டணத்தை கொடுத்து நீ இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு என்று சொல்லி கொடுத்தார். சலந்தரன் உடலந்தான் மிகத்தடிந்தும்னு, சலந்தரன் ஒரு அசுரன் இருந்தால் அவனுடைய உடம்பை சக்கரத்தை கொண்டு வெட்டினார். மறைபையில் மார்க்கண்டேயனுக்கு அருளியும் தாரகர் கொல்ல முன் காளியை படைத்தும்னு சொல்லுகின்றார். மார்க்கண்டேயருக்கு சுவாமி வரம் கொடுத்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். பிருகண்டு என்ற மகரிஷி இருந்தார். அவருக்கு புத்திர பேர் இல்லாமல் இருந்தது. அவருக்கு குழந்தை சுவாமி வரம் கொடுத்தார். சுவாமி பிரத்யட்சமாக கேட்டார், உனக்கு நீண்ட காலம் வாழ வேண்டிய முட்டாள் பிள்ளை வேணுமா, அல்ல சிறிது காலமே வாழ வேண்டிய அறிவாள சிவபக்தியுடைய பிள்ளை வேணுமான்னு கேட்கும் பொழுது, நீண்ட காலம் வாழக்கூடிய முட்டாள் பிள்ளை எனக்கு தேவையில்லை, அதனால் ஒரு பயனும் கிடையாது, சிறிது காலம் வாழ்ந்தாலும் சிவபக்தியுடைய பிள்ளையே எனக்கு வேண்டுமானது என்று சொல்லி வரம் கேட்டிருந்தார். அதன்படி அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார். அப்படி மறைவையில் மார்க்கண்டேயனுக்கு அருளியும் தாரகருக்கு கொல்ல முன் காளியை படைத்தும் என்று சொல்லுகின்றார். தாரகர் கொல்ல, தாரகாசுரன் ஒரு அசுரன் இருந்தால் அந்த அசுரனை அழிப்பதற்காக காளியையே சாமி உற்பத்தி பண்ணார். வல்லை ஒரு காளியை வகுத்து அவனை கொல்லன விடுத்த சிவன் மேவுமலை தன்னை விளவில் கள்ளதிரனென்று கருமந்தி விளையாடு காலத்தி மலையே என்று காலத்தி பதிகத்தில் ஞானசம்பந்தரை காட்டுகிறார். அந்த காளி கொதியால் ஒரு காளியுரம் கோபம் தன் தீர்த்தானே பாடுறாங்க. காளியை வகுத்து தாரகாசுரனை போய் கொல்லுன்னு அனுப்பிவிட்டார். இந்த தாரகாசுரன் என்ன பண்ணால் வரவாங்கியிருந்தான். என்னுடைய ரத்த பிந்துக்கள் எங்கெல்லாம் விழுகிறதோ அங்கெல்லாம் புதிய புதிய தாரகாசுரம் 1000 வரணும்னு வரவாங்கிட்டான். வெட்டினா என்ன உண்டாகும்? 1000 தாரகாசுரம் வந்துடுவான். உடனே காளி என்ன பண்ணாங்க, தலையை வெட்டி ரத்தத்தை ஒழுக்க குடிச்சிட்டான். தரையில் விழுந்தாதானே பூசாக வருவான். அதனால் ஆக்ரோஷம் அதிகமாகி போயிடுச்சு.
ரொம்ப கொடூரமான கோபம். கத்தி வரு காளின்னார். கத்திக்கிட்டு காளி வருது வேகமாக, கோபம் தாங்காமல். காளினா அம்பா சாமியுடைய பொண்ணு, நுங்கை என்று சொல்லுகின்றார். ஆமாம், நுங்கைனா இந்த நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த கோயில், அது நாரையூர் மூத்த பிள்ளையார் இரட்டைமணி மாலையில் இந்த குறிப்பை கொடுக்குறார். உங்கள் குடும்பத்துக்கே நல்ல ஒரு வாகனம் வைத்துக் கொள்வதற்கு துப்பு இல்லைங்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள் பிள்ளையாரை பார்த்து. பேசத்தகாதன பேய் எருதுன்னார், பெரிச்சாலின்னார். உங்கள் வீட்டில் இருக்கிற 3 பேர் பேசத்தகாதன பேய் எருது பெரிச்சாலி என்று சொல்லுகின்றார். பேய் வாகனம் யாருக்கு? நுங்கைக்குன்னார். எருது நுந்தைக்கு. நுந்தைன்னா உன் தந்தை, எருது வாகனம் சுவாமிக்கு, பேய் வாகனம் உன் தங்கைக்கு ஆகிய காளிக்குங்கிறார் நம்பியாண்டர் நம்பி. அப்போ விநாயகருக்கு தங்கச்சி யாருங்கிறார்? காளி. அப்போ சுவாமிக்கு பொண்ணு. அது அப்பர் சுவாமி திருவிழிமலை பதிகத்தில் பேய்த்தொழில் ஆட்டியை பெற்று முகந்தனை என்று காட்டுறார். அப்போ காளிங்கிறது விநாயகர் முருகன் மாதிரி புத்திர சக்தி என்று கொள்ள வேண்டும். அப்போ காளி வேகமாக வந்தது, யாராலையும் தடுக்க முடியல. உடனே சுவாமி எதுக்கு போய் நடனமாடினார். நடன கோலத்தை பார்த்து சாந்தமடைந்தால் காளி என்பது சரித்திரம். இது தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வல்லேவரு காளியை வகுத்து தாரகனை கொல்லன விடுத்த சிவன் மேவுமலை தன்னை வினவில் என்று சொல்லி ஞானசம்பந்தர் பதிவு பண்ணுகின்றார். அப்படி நமக்கு எல்லாத்துக்குமே பிரமாணம் யார் தான்? பெரும்பாலான கருத்துக்களுக்கு தேவாரத்தில் பரமாச்சாரியர்கள் சொன்னதே பிரமாணம். அதனால் சீர்மலி சிலந்திக்கு இன்னரசு அளித்தும்னார். சிலந்தியும் யானையும் அணைக்கால் வழிபாடு பண்ணியது. சிலந்தி சித்திரப்பந்தல் அமைத்தது. புத்தியினால் சிலந்தியும் தன் வாய்நூலால் பொதுப்பந்தர் அதிகழித்துன்னார். வழிபாடு பண்ணியது. சருகு விழாமல் தடுத்தது. உடனே யானை வந்து அது ஏதோ ஒட்டடன்னு நினைச்சு விலக்கி விட்டுடுச்சு. சிலந்தி யானையோடைய துதிக்கைக்குள்ளே பூந்துக்கிட்டு மூளையை கடிக்க ஆரம்பிச்சிட்டு இது தரையில் ஓங்கி ஓங்கி அடித்தது. சிலந்தியும் போனது, யானையும் போனது. சிலந்திக்கு கோச்சோழர் கோலத்து பிறவி கொடுத்தார். கோச்செங்க சோழர் என்ற பிறவியில் வந்து அவத்தார். நிறைய கோயில் கட்டினார். தான் சொல்லுகின்றார். சீர்மலி சிலந்திக்கு இன்னரசு அளித்தும் கார்மலி உருவ கருடனை காய்ந்தும்னார். கருடன் ஒரு முறை கைலாசத்துக்கு திருமால் வந்திருந்தார். வாசலில் வாகனத்தை நிறுத்தி உள்ளே போயிட்டார். இந்த கருடனுக்கு பெரிய கருவம், உலகத்தை காக்கிற திருமாலை நாம தானே காக்கின்றோம், பாவாரை தூக்கிட்டு வரோன்னு. உடனே என்ன பண்ணார், அங்கே ரிஷப வாகனம் படுத்திருந்துச்சு, சாமட ரிஷப வாகனம். அது அறிந்து ஒரு மூச்சு விட்டுது. கருடன் அப்படியே நிலைகுலைந்து போய்விட்டான். அப்போ கருடனுடைய ஆணவம் தீர்ந்ததுன்னு சரித்திரம் இருக்குது. அதைத்தான் கருடனை காய்ந்தும் என்று சொல்லுகின்றார். ஆளின் கீழ் இருந்து அறநெறி அருளியும் ஆலமரத்து கீழ் இருந்து அறம்பொருள் இன்பம் வீடு கொடுத்தார். இன்னவை பரவும் எங்கள் ஈசன் கோபப்பிரசாதம் கூறுங்காலைன்னர். எல்லாமே பார்த்தீங்கன்னா கோபப்பிரசாதம் கூறுங்காலை என்று சொல்லுகின்றார். அவர்களுடைய ஏதோ ஒரு மர விஷயத்தை வெளிப்படுத்தி இந்த இடத்துல அவர்களுக்கெல்லாம் கோபப்பிரசாதம் கொடுத்திருக்கிறார். கடிமலர் இறந்தோன் கார்கடற் கடந்தோன் புடமுரு சோலை பொன்னகர் காப்போன் உரைப்போர் ஆகிலும் ஒன்கடல் மானீர் அங்கை கொண்டிரைக்கும் ஆதன் போன்றுள்ளர்னார். தேவர்களெல்லாம் மற்ற தேவர்களெல்லாம் கடவுளாக கருதத்தக்கவர்கள் இல்லை. யார் யார்? கடிமலர் இருந்தோன், மலரில் உட்கார்ந்துருக்கிறது யார்? பிரம்மா. கார்கடல் கிடந்தோன், கடலில் கிடந்தவர் திருமால். புடமுரு சோலை பொன்னகர் காப்போன், புடம் போட்ட தங்கத்தினாலே ஆக்கப்பட்ட சோலைகள், அது சொர்க்கம். சொர்க்கத்தில் இருக்க சொர்க்கத்தை காக்கிறவன் இந்திரன். இவர்களெல்லாம் அங்கை கொண்டு உரைப்போனாகிலும் ஒன்கடல். அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒன்கடல் மானீர் அங்கை கொண்டு இறைக்கும் ஆதன் போன்றுள்ளர்னார். கடலை கையால் இறைக்க முடியுமா? அப்படிப்பட்ட முயற்சிகளை உடையவர்கள் இந்த தேவர்கள் எல்லாங்கிற காட்டுறார். ஆதன் போன்றுள்ளர்னார். ஆதன்னா வெட்டி வேலை செய்கிறவன் அர்த்தம். ஏதன் போருக்கு ஆதனாயகப்பட்டேன்னு அப்புறம் சாமியை காட்டுறார். அப்போது ஆதன் போன்றுள்ளர் ஒடுங்கா பெருமை உம்பர்கோனை அடங்கா ஐம்புலத்தறிவில் சிந்தை கிருமினாவா கிளத்தும் பரமே. அதனால் உன்னை நான் வணங்குகின்றேன்னார். ஒடுங்கா பெருமை உம்பர்கோன் அடங்கா ஐம்புலத்து அறிவுன்னார். நம்முடைய அறிவு என்னது? அடங்காத ஐம்புலத்து அறிவு. சரியா இருக்கு இப்போ இல்லையா? கிருமினாவார கிளத்தும் பரமேன்னு சொல்லி சிற்றறிவு சிறுநா என்று தன்னை சொல்லுகிறார். பெருமானை கிருமினாவால் கிளத்தும் பரமே நான் பாடுகின்றேன். அதா அன்று ஒரு வகை தேவரும் இருவகை திறமும் மூவகை குணமும் நால்வகை வேதமும் ஐவகை பூதமும் அறுவகை ரதமும் எழுவகை ஓசையும் எண்வகை ஞானமும் ஒன்பதின் வகையாம்
ஒன்மலர் சிறப்பும் பத்தின் வகையும் ஆகிய பரமனை என்று சொல்லி பரமனை நான் வாழ்த்துகின்ற பரமனை இப்படி எண்ண அலங்கார சிறப்பில் பாடுகின்றார். ஒரு வகை தேவர், யாராலும் அறிய முடியாத ஒரு வகை தேவர், தேவர்களிலிருந்து வேறுபட்டவர். இருவகை திறம், அறக்கருணை மரக்கருணை. மூவகை குணம், பொதுவாக மூவகை குணமாக இருக்கின்றார்னு சொல்லணும். சுவாமிக்கு குணம் கிடையாது, சாமிக்கு அருள் மட்டும்தான் குணம். நமக்கு இருக்கக்கூடிய ராஜச தாமச சாத்விக குணங்களாக சுவாமி இருக்கின்றார் என்று கொள்ளணும். 4 வகை வேதம், 5 வகை பூதம், 5 பூதங்கள், 6 வகை ரதம்னா 6 சுவை, ரசம்னா சுவை, அது ரதம்னா இருக்குது. 7 வகை ஓசை காலையே சொன்ன என்னது, துத்தம், கைக்கிளை, விளரித்தாரம், உழைகிளி ஓசை, பண் கழுமப்பாடி அப்படின்னு யார் பாடுறா? சரி. 8 வகை ஞானமும்னார். 8 விதமான ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கல்வி கேள்வி ஞானங்கள் இதெல்லாம். 9 வகையாம் ஒன்மலர் சிறப்பு. நவரத்னம் ஒன்று ஒளி வீசக்கூடியதாகிய 9 வகை பூக்கள். 10 வகையும் ஆகிய பரமன். 10 வகைன்னா 10 வகையிலே பக்தி செய்வார்கள் அடியார்கள். அடியாருடைய குணம் 10 குலாம் அவர் அடியார் செய்கைதான். அது மாதிரி எண்ணலங்காரமாக பாடுறார். இன்பனை நினைவோர்க்கு என்னிடை அமுதினை ஆகிய பரமனை இன்பனை நினைவோர்க்கு என்னிடை அமுதினைன்னார். நினைவோர்க்கு எண்ணத்தகுந்த அமுதமாக இருக்கின்றவன். செம்பொனை, மணியினை, தேனினை, பாலினை. சுவாமி இப்படி எல்லா வார்த்தைகளால் கொஞ்சிறார். தஞ்சம் என்று ஒழுகும் தன்னடியார்தம் நெஞ்சம் பிரியா நிமலனைன்னார். இல்லையா, அழகாக திருக்குறள் மாதிரி இருக்குது. தஞ்சம் என்று ஒழுகும் தன்னடியார்தம் நெஞ்சம் பிரியா நிமலன். நிமலன்னா பலம் இல்லாதவன். நீடு உயர் செந்தழற் பவள சேனுரு வரையனையினர். சேனூரு, சேன்னா ஆகாயம்னு அர்த்தம். ஆகாய வரைக்கும் உயர்ந்திருக்கக்கூடிய மலை, அது கைலாய மலைன்னு அர்த்தம். நீடுயிர் செந்தழற் பவள சேனுரு வரையனை முக்கட்செல்வனை. 3 கண்ணுடையவர். முக்கட்சொடருக்கு விருந்திடும் மும்முளையாய் என்று பாடுகிறார் குமரகுரு சுவாமிகள். முதல்வனை. முதல்வன்னா யாரு? சுவாமி. சரி. மூர்த்தியை கள்ளங் கைவிட்டு உள்ளமது உருகி கலந்து கசிந்துதன் கழலினையே அவையே நினைந்திட ஆங்கே தோன்று மலன். சாமி எப்போ தோன்றுவாராம்? கள்ளம் கைவிட்டு. கள்ளம்னா என்ன? கள்ளம்னா என்ன? திருட்டு, பொய். திருட்டு பொய். கள்ளம் பறையாதேம்பாங்க. யாரு? மல்லூஸ் சொல்கிறாங்களா? சரி. கள்ளம்னா அவங்களுக்கு பொய், நமக்கு திருட்டுத்தனம்னு அர்த்தம், வஞ்சகம்னு அர்த்தம் பொதுவாக, இல்லையா? நம்ம என்ன வஞ்சகம் பண்ணுறோம்? எல்லாத்தையும் தானே முன் வந்து ஒத்துக்குறீங்க. நாம் உலகத்தில் சரி, உலகத்தில் எல்லாருக்கும் நம்ம வஞ்சனை பண்ணுறோமா இல்லையாங்கிறத விட்டுருங்க. சாமிக்கு நாம் என்ன வஞ்சனை பண்ணுறோம்? சாமி பக்தியாக இருக்கிற வஞ்சனை நடிக்கிறேன். அதாவது உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தா யார்? ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நாம் நம்ம நினைத்து கொள்கிறோமே, இது வஞ்சனை. அது ஒள்ளையாரி உள்ளம் ஒன்றி கள்ள வினையொழிந்து காம வினையகற்றி என்று ஞானசம்பந்தர் எடுக்கிறார் வழிவளம் தேவாரத்தில். அப்போ கள்ள வினையகற்றின்னு அர்த்தம் தற்போதம் கெடுதல், தனக்கு ஒரு கர்த்தத்துவம் இன்றி பெருமானையே கர்த்தாவாக எண்ணி வழிபாடு செய்வது. அப்போது கலந்து உருகி கசிந்து தன் கழலினை அவையேன்னு அர்த்தம். ஏகாரம் பிரிப்பு, அதை தவிர்த்து வேற ஒன்று நினைக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம அதையும் நினைக்கின்றோம், மற்றது எல்லாமே நினைக்கின்றோம். பெருமான் திருவடியும் வேணும்னு நினைக்கின்றோம். எப்போ? இந்த வகுப்புக்கு வந்தா எப்போதும் நினைக்கிறீங்க. நினைந்திட ஆங்கே தோன்றும் விமலனை தேவதேவனை திவள் சிவலோகனை. இவர்களுக்கெல்லாம் தேவன் சிவலோகத்தில் இருக்கக்கூடிய சுவாமி பாவநாசனை படரொளி உருவனை. ரொம்ப அழகா சுவாமியை பாடுறதுக்கு ஏதுவாக அந்த பாட்டு பாடி வச்சிருக்கார். பாவத்தை நாசம் செய்கின்றவன் படரொளி உருவன். வேயார்தோழி மெல்லியல் கூரன். வேயினா மூங்கில். மூங்கில் போன்ற தோலை உடையவள் யாரு? அம்பாள். வயார் தோழினார். கருத்தனாய் பாடமாட்டேன் கம்பண்ண தோழி பங்கா. அப்புறம் சாமி காம்பண்ண தோழி பங்கான்னார்.
வேயுறு தோழி பங்கன். அதான் வேயார் தோழி மெல்லியல் கூரன். மெல்லியல்ங்கிறது மெல்லியல்னா யார்? இப்போங்க அம்பாள். கூரனைனா ஒரு பாகத்தில் இருக்கின்றார். தாயாய் மண்ணுயிர் தாங்கும் தந்தையை ரெண்டையும் வச்சுட்டார். தாயாய் மண்ணுயிர் தாங்கும் தந்தையாம். தாயாவும் இருக்கின்றார், தந்தையாகவும் இருக்கின்றார். மண்ணுயிர்கள் எல்லாம் தாயை போல தாங்குகின்றான். ஆனால் தாயையே யார் நியமித்தா? சாமி தான். அதே நான் வகுப்பில் நான் சொல்லிக் கொடுத்தேன். போற்றி பகருடையில் தாயா நேசம் வைத்த நடி போற்றி என்று காட்டியிருக்கிறார். நமக்கெல்லாம் ஏன் தாயை விட சுவாமி வசத்தின்னு சொல்லுகின்றோம்? தாயை நமக்கு கொடுத்ததே யார் தான்? ஏன் தாயிற் சிறந்தவர்? தாயோடைய அப்பாயின்மெண்ட்டை யார் தான் பண்ணா? சுவாமி தான் பண்ணார். நம்மளெல்லாம் காத்து ரட்சிக்கிறதுக்கு அம்மானு ஒருத்தையை கொடுத்தாங்களே, அம்மானு ஒருத்தரை நிறுத்தினது யார்? சுவாமி தான். அந்த மனசுக்குள்ளே தாய்ப்பாசனம் ஒன்று வச்சுருக்காருல்ல, அது இல்லைன்னா குட்டியை போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படின்னா எல்லாம் மற்ற விலங்குகள்லாம் கூட மற்ற மீன் தவளையெல்லாம் முட்டையை போட்டு போயிடும், அது தானாக பொறிச்சிக்கும். அந்தமாரி ஆகிடும் உலகம் இல்லையா? ஆனால் மற்ற உயிரினங்கள்லாம் பாருங்கள், குட்டி போட்டு கருவில் தங்கி அதை பாதுகாத்து தன் காலில் தான் நிற்கிற வரைக்கும் இந்த தாய் உயிரினம்ங்கிறது காப்பாற்றுது. எதற்காக? ஏன்? அந்த மனசுக்குள்ளே ஒரு உணர்வு, தாய்ப்பாசம்னு ஒன்று வச்சுருக்கார் சாமி. அந்த தாய்ப்பாசம்னு ஒன்று வைக்கலைன்னா ஒன்றும் இல்லை, அது ஏதோ. அப்போ தாய்ப்பாசத்தை வச்சியே தாயோட மனசுக்குள்ளே அந்த நேசம் வைத்து நெறி போற்றிங்கிறார் போற்றி பகருடையில். நான் நல்லா இந்த உலகத்தில் வாழணுங்கிறதுக்காக தாய்ப்பாசன ஒரு கான்செப்டை ஏற்படுத்தியிருக்காரு பாருங்க சாமி. எதுக்காக? அவர் எல்லா உயிரினத்தையும் கூட இருக்க முடியாது நேரடியாக. எல்லா உயிரும் அது ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆகிற வரைக்கும் தாயின் ஒருத்தி கூட இருக்கணும். அப்போது தாய்ங்கிறவ மனசில் அந்த உணர்வு இருக்கணும். அந்த உணர்வை சாமி இருக்கிறார், நேசம் வைத்து நெறினார். அப்போ தாயாய் மண்ணுயிர் தாங்கும் தலைவனைன்னார். தாயினும் நல்ல தலைவன் என்று அடியார் தன்னடி போற்றி இசைப்பார்கள் அப்படின்னு பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான் திரு கோணமலை தலத்தில். தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தன்னடி போற்றி இசைப்பார்கள் என்று எடுக்கின்றார். அப்படி தாயாய் மண்ணுயிர் தாங்கும் தந்தையை சொல்லும் பொருளும் ஆகிய சோதியை, சொல்லாகவும் அதனுடைய பொருளாகவும் இருக்கின்ற சோதியன், கல்லும் கடலும் ஆகிய கண்டன். உலகமாக இருக்கார், கல்லாக இருக்கார், கடலாக இருக்கார். கல் இருக்கிறதுலே கடினம், கடல் தண்ணீர் இருக்கிறதுலே ரொம்ப இலகு. கல்லும் கடலும் ஆகிய கண்டனை தோற்றம் நிலை ஈராகிய தொன்மையினர். அவரே தோற்றகர்த்தா, சிதகர்த்தா, சங்காரகர்த்தாவாக இருக்க பழமையானவர். எவ்வளோ பழமையானவர்? எல்லாத்துக்கும் பழமையான, முளைத்தாடை எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்று அப்பர் சாமி எடுக்கிறாங்க. மூத்தாய் உலகுக்கு எல்லாம் முதுகுன்று அமர்ந்தவனே என்று எடுக்கின்றார் சுந்தரமூர்த்தி சாமி. அப்பி தோற்றம் நிலை ஈராகிய தொன்மையை நீற்றிடை திகழும் நித்தன்னர். திருநீர் நீட்டில் திகழக்கூடிய நித்திய பொருளாக இருக்கின்ற சுவாமி. முத்தனை, முத்தன்னா முத்தன்னா என்ன? இதான் முத்தாமுத்தி தரவல்ல. சிவமுக்திய என்ன பரமுக்தி? சாமி பரமுக்தி அடைஞ்சிருக்காரா? நம்ம கொடுக்கிறவர், இயல்பாகவே பாசத்திலிருந்து விடுபட்டவர் அர்த்தம் முத்தன்னா. அதான் முத்தி, ரைட். வாக்கும் மனமும் இறந்த மறையவனை. அதென்ன வாக்கு மனமும் இறந்தன அர்த்தம்? வெரி குட், வெரி குட். வாக்கு மனாதீதன் சொல்லுங்க. எதில் வருது வாக்கு மனாதீதன்? எதில் வருது? கண்டிப்பாக ஏதாவது அடிச்சு விடுங்க. சித்தியார் இல்லைன்னா சிவஞான போதும், இல்லை சிவபிரகாஷ் ஏதாவது ஒன்று இருக்க போகுது கண்டிப்பாக. கண்டிப்பாக ஒரு மூணுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுவார். ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டா கிளிக் ஆகிடும். சொல்லுங்கள். சிவஞான போதம், ரைட், வெரி குட். சிவஞான போதத்தில் எதில் வருது? உயிர்களுக்கு சாமி எப்படி வசப்படுவான்னார்? உணர்வு உரு அசத்துன்னார். இதை 7ஆம் சூத்திரத்தில் வருகிறது. உணர்வு உரு அசத்து
என்று பேசுகிறார். 6, 7 ரெண்டுமே இதை பற்றி தான் பேசுது. உணர்வுரு அசத்துன்னா உயிர்களாலே உணரத்தக்கது எல்லாம் அசத்து. அப்போது இறைவனை உயிர் உணர்ந்ததுன்னா இறைவன் அசத்தாயிடுவான் இல்லையா? அப்போது இறைவன் அசத்து பொருளா? இல்லை. அப்போ இறைவனை உயிரால் உணர முடியாதான்னா முடியாதுன்னு ஆகுது இந்த கருத்துப்படி. ஏன்னா உயிர்கள் இந்த பொறிபுலன்களை கொண்டு பார்ப்பது எல்லாமே அசத்தை தான் பார்க்கும். ஏன்னா சுட்டறிவு அசத்தான் சுட்டி அறிபொருள் எல்லாம்னார். அப்போ பெருமானை உயிர் பார்த்ததுன்னா சுவாமி அசத்தாயிடுவான். உயிர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கருவியை கொண்டு பார்க்குறதெல்லாம் அசத்தாக இருக்கும். அப்போது சுவாமி என்றைக்குமே உயிர் பார்க்கவே முடியாதான்னா அப்படி இருந்ததுன்னா சுவாமி இருக்கிறதுனால உயிருக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இங்கே தண்ணி பாட்டில் இருக்குது, ஆனால் இதை எடுத்து என்னால் குடிக்க முடியாதுன்னா அது இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? திறக்கவே முடியாதுன்னு வச்சுப்போம். என் ரூமில் ஒரு குக்கர் இருக்குது என்கிட்ட, சின்ன குக்கர் இருக்குது. அந்த குக்கர் அதில் என்ன பண்ணோம், மேலே உள்ள அந்த திறக்கிற மூடி இருக்கு பாருங்கள், அந்த மூடியில் உள்ள அந்த புடி இருக்குல்ல அது கழட்டிட்டு வந்துட்டு கீழே உள்ளதில் மட்டும் தான் புடி இருக்கும். அந்த குக்கர் ஆனால் நல்லா சமைக்கும். அது சாப்பாடெல்லாம் வச்சுட்டு மூடிட்டு நான் மட்டுக்கு சமைச்சிடுவோம். குக்கர் வெசல்லாம் அடிச்சுன்னு இறக்குனா புடி இருந்தால் தானே திறக்க முடியும். எப்படி திறக்கிறது? திறக்க முடியாது, உட்காந்துருப்பேன். ஒவ்வொருத்தரையும் மறந்துட்டு அதை வச்சுக்கிட்டு அப்புறம் சாரணியாலே வச்சு அதை தள்ளி தள்ளி அடித்து நவுத்தி ஒரு வழியாக திறப்பான்னு வச்சிங்களேன். நல்ல சாப்பாடு இருக்குது, ஆனால் என்னால் அதை அனுபவிக்க முடியாமல் இருந்ததுன்னா அது எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ கடவுள் இருக்கிறார், உயிரால் அவரை பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அவர் இருக்கிறதுனால உயிருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போது சுவாமி உணர்வுரு அசத்து என்பதனாலே உயிர்களால் உணர முடியாதவனா இல்லை, உயிருக்கிட்ட இருக்கக்கூடிய ஐம்புலன்களால் தான் இறைவனை உணர முடியாத தவிர்த்து உயிரால் உணர முடியாதுன்னு சொல்லலை. புரிஞ்சுக்கோ. அப்போ உயிருக்கு என்ன வேணும்? அருளாகிய கருவி. வெரி குட். அருளாகிய கருவி இருந்தால் இறைவனை புரிந்து கொள்ள முடியும். இதான் வாக்கு மனாயுத கோசரன் என்று சாஸ்திரம் சொல்ல, அதை தான் இங்கே வாக்கு மனமும் இறந்த மறையணை என்று காட்டுகின்றார். பூக்கமள் சடையணைன்னார். சடையில் சுவாமிக்கு வாசம் அடிக்குமா? முந்தி நின்ற வினைகளவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர். உங்களுக்கு வினையெல்லாம் போகணுமா? நீ செய்த பாவமெல்லாம் போகணுமா? வாழ்க்கை நல்லா இருக்கணுமா? சிவனார் திருப்புன்கூரை சிந்தி நெஞ்சேன்னார். நினச்சி பாருங்கள் ஒரு தடவைன்ட்டார். அவ்வளோதான், போகக்கூட வேணாமா. முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர். அந்தம் கந்தம் அல்கும் அந்தம் இல்லா அடிகளவர் போலாம் கந்தம் அல்கும் கமல் புன்சடையாரே. சாமியோட சடை கந்தம், அப்படியே ஸ்மெல் இனிமையாக அடிக்குமா சுவாமி சடையில். அதுதான் இங்கே சொல்லுகின்றார், பூக்கமள் சடையன் என்று காட்டுகின்றார். புண்ணியநாதன், புண்ணியத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்றவன், புண்ணியத்தினால பெறத்தக்கவனாக இருக்கின்றவன், இணையத்தன்மையன் என்று அறியவன்னார். இப்படிப்பட்டவன் தான் சொல்லி சாமியை வரையறுத்து காட்ட முடியாது இல்லையா? என்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த புராணை அன்னம்மையும் வயற்பயணத்தனை ஆரூரானை மறக்கலுமாமே என்று கேட்டுக்கின்றார். ஒருவருக்கு ஒருவருவா இருந்தது மாதிரி இன்னொருக்கு இருக்க மாட்டார் சாமி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோன்றுகிறார் என்ற அறிவறியன். தனைமுன் விட்டு தாம்மட்டு நினைப்போர். அப்பேற்பட்ட சாமியை விட்டுவிட்டு உலகத்தில் செத்து பிறக்கக்கூடிய ஏனை கழிந்து பிறக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் நினைக்கிறவங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? மாமுயல் விட்டு காக்கை பின் போங்கு அளவர் போல்னார். முயல் இருக்க காக்கையை பிடிக்கிறதுக்கு போனது மாதிரி என்று சொல்கின்றார். இது பழமொழி திருப்பதியத்தில் சொல்கிறார். மாமுயல்னால் நல்ல அழகிய முயல்னு அர்த்தம். இந்த இடத்துல மாமுயல்லாம் பெரிய முயல் போல் இருக்குது, ஒரு 200 டன் இருக்கும் போல் அர்த்தம் கூடாது. முயல் சின்ன பொருள் தான், அது மான அந்த இடத்துல அழகு உயர்ந்த பிடிக்குது. முயல் விட்டு காக்கை பின் போங்கினார். கனியிருப்ப காய வந்த கல்வனேன்னார் அப்பர் சாமி. மெய்யலாமன் நீரு தன்னித்த மேனியான் தாழ் தொழாதே உய்யலாம் என்று எண்ணி உரி தூக்கி உழிதந்து உள்ளம் விட்டு கொய்யிலா மலர்ச்சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரை கையினால் தொழாதே கனியிருப்ப காய் கவர்ந்த கல்வனேனே. ஏ அப்பர் சாமி கனியிருப்ப காய் கவர்ந்த கல்வனேன்னு தன்னை சொல்கிறார். இருட்டறையில் மலடு கறந்தற்றேன்னார். இருட்டறையில்
மலட்டு பசுவை கறந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்தேங்கிறார். ஏதன் போருக்கு ஆதனாய் அகப்பட்டேன்னார். இப்படி பழமொழி பதிகம்னு இருக்குது. அந்த 10 பாட்டிலையும் பழமொழியாகவே இருக்கும். அமெரிக்க சொல்லுகின்றார், மாமுயல் விட்டு காக்கை பின் போங்கு அளவர், அளவர்னா துன்பப்படுறது போலவும் விளக்குங்கிருப்பம் மின்மினிக்க வரும்னார். விளக்கிருக்க மின்மினி காய்ந்த வரை இதுவும் அப்பர் சாமி சொல்கிறாங்க பதிகத்தில், பழமொழி பதிகத்தில். விளக்கு இருக்கும்போது மின்மினி ஒளி கொடுக்கணும்னு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அளப்பெரும் சிறப்பில் ஆதர் போலவும், ஆதர்னா அறிவற்றவர்னு அர்த்தம். கல்லில்னு தலம் இருக்கு இங்கே, கண்டலமா தண்டலமா, கண்டலம். அந்த தளத்தில் ஞானசம்பந்தர் பாடுறார், அடியார் பண்பு இகழ்வார் ஆதரேன்னர். அடியாருடைய பண்பு யார் இகழ்கிறார்களோ அவர்கள் ஆதர், அறிவில்லாதவேன்னர். ஆதர் போலவும் கச்சங்கொண்டு கடுந்தொழில் முடியா கொச்சை தேவரை தேவரென்று எண்ணி, கச்சங்கட்டி கொண்டு வராங்கிறான்ல, இப்போ எதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராங்கிறான்ல, அது மாதிரி இவெல்லாம் என்ன பண்ணுறான், கொச்சை தேவரை தேவரென்று எண்ணி போகின்றான்னர். கொச்சை தேவரை தேவரென்று எண்ணி பிச்சரை போலவோர் ஆரிய புத்தகப்பை கொண்டுன்னார். அது பெருமான் எளிவந்த புராணாக இருக்க சாஸ்திர புத்தகங்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு எல்லா தேவர்களுக்கும், வேதத்தில் சொல்லப்பட்ட பலவித தேவர்களுக்கும் கடவுள் பரத்தும் குருதி கொண்டு இப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆரிய புத்தகம்னா சாஸ்திர புத்தகம்னு பொதுவாக கொள்ளணும். ஆரியம்னா வடமொழின்னு அர்த்தம். இந்த இடத்துல இவர் தனித்தமிழ் ஆளாக இருப்பாரோ, இவரும் தனித்தமிழ் ஆளாக இருப்பார் போல் இருக்கு. ஆரிய புத்தகம்னா பொதுவாக மகாபாரத்தை சொல்லலாம், அதுக்கு தான் ஆரியம்னு பேர். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாருன்னு வாங்க. பல தேவர்களுக்கு கேட்டேன்னு சொல்வது போல் எல்லா தேவரையும் கும்பிட்டு இருக்கிறதுக்கு அப்படி சொல்கிறார். ஆரிய புத்தகப்பை கொண்டு புலம்புற்று வட்டனை பேசுவோர் மானுடம் போன்று பெட்டினை உரைப்போர் பேதையர்னர். பெட்டினை பையின்னு அர்த்தம். அந்த இடத்துல பெட்டினை உரைப்போர் பேதையர். அந்த பெட்டி காலி வேறு, பெட்டி உள்ளே இருக்கும் அந்த காளி. அப்படின்னா பொய் சொல்கிற காலின்னு ஆகிடும். அது பெட்டியில் வந்த காளி தான். அது கொரநாட்டு கருப்பூராக இருக்குது. இந்த இடத்துல பொய், பெட்டினை பொய்ன்னு தான் சொன்னேன். பெய் நான் சொன்னேன், ஓ பொய் தான், பொய். பெட்டினை உரைப்போர் பேதையர் நிலத்துன் தலை மீன் தலை என்பளம் என்றால் அதனை அறுத்து நிறுப்போர் ஒருத்தர் இன்மையின்னர். சில பேர் உலகத்தில் இவெல்லாம் எப்பேற்பட்டவன்னா, ஏனைய தேவர்கள்லாம் எப்படி கும்பிட்றவங்களாம் எப்பேற்பட்டவன்னா எல்லாத்தையும் நம்புகிறவனா. எப்படி நம்புகிறவன்னா, இப்போ உன் தலை மீன் தலை மாதிரி இருக்குது, எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். அப்படியா, என் தலையை வெட்டி நான் நிறுத்து பார்க்குறேன் நான் ஒருத்தன். அதுமாரி உன் தலை மீன் தலை என்ன என்பளம் என்றால் என்ன, அதுக்கான வயிற்று என்னன்னு கேட்டால் அதனை அறுத்து நிறுப்போர் ஒருத்தர் இன்மை. அப்படி உலகத்தில் யாரும் இல்லை. அப்படி இருக்கிறான்னா அவன் வந்து ஏனைய தேவர்களை கும்பிட்றவன் தாங்கிறார். மந்திரமாகுவர் மானடி கிடப்பவர் சித்திரம் பேசுவோர் தேவராகில். இன்னோர் காய்ந்தனர் இன்னோர் கருணர் என்றறிய உலகின் முன்னே உரைப்பதில்லை ஆகிலும்னார். இன்னாருக்கு அருளினார், இன்னாருக்கு அவங்க சம்ஹாரம் பண்ணாங்கன்னு எந்த தேவர்களையும் தனித்து காட்ட முடியாது. யாருடையது எடுத்தாலும் அங்கே சிவபெருமானுடைய அந்த அந்தரியாமே அவர் இருந்து இயக்குவது தான் தெரியும். அவர்களிடத்து அவர்கள் வரம்பற்றது தான் தெரியும். தனியாக தேவர்களுக்கு என்று தனி பரத்துவம் இல்லை. அதனால் உலகின் முன்னே உரைப்பதில்லை ஆகிலும் ஆடு போல கூடி நின்று அழைத்தும் மக்கள் போல வேட்கை ஈடு உண்டும் எப்படி ஞானம் அப்படி அமைத்தும்னார். ஆடுகள் போல் எப்படி ஆடு, எப்படி பல பேர் ஒரு ஆடு போனதுன்னா அடுத்த ஆடு பின்னாடியே போகும். அந்த மாதிரி இவர்கள்லாம் ஏனைய தேவர்களை கும்பிட்றாங்கங்கிறார். யார் பெருமானை கும்பிடாமல் ஏனைய தேவர்களை கும்பிட்றவங்களாம் ஆடுகள் மாதிரி ஒரு கூட்டத்தில் வெளியே போகிறவங்க. சைவஸ்தாந்த சாஸ்திர வகுப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டாக்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் எதையோ வழிபாடு பண்ணுறது அப்படி இல்லை. இப்போ வேறு கோயில்களுக்கு சொல்கிறேன், வேறு செத்து பிறக்கக்கூடிய தேவருடைய கோயிலுக்கு போகிறது அப்படி இல்லை. அப்படி அடுபோல கூடி நின்று அழைத்து மாக்கள் போல வேட்கை ஈடுண்டும். மாக்கள் போலன்னா மாக்கள்லாம் விலங்குகள் தின்பது வாழ்வது மட்டும்தான் உலக வாழ்க்கை, மற்றபடி வேற ஒன்றும் சிந்தனை கிடையாது. அப்போது வேட்கை ஈடு உண்டும் இப்படி ஞானம் அப்படி அமைத்தும் இன்னதன்மையன் என்று நிலத்து முன்னே அறியா மூர்க்க மாக்கள்னார். சிவருமானை வழிபாடு பண்ணதவங்களாம் யார்? மூர்க்க மாக்கள்.
இந்த மூர்க்க மாக்களை எல்லாம் இன்னும் கொண்டு போகாமல் இந்த யமன் இருக்கான் பாரு அப்படிங்கிறார். அவன் செய்கிறது தவறு தான்னு முடிக்கிறார். யமன் மேலே போய் அந்த தப்பை நிறுத்துறாரு. போய் இந்த மூர்க்க மாக்கள் எல்லாம் இன்னும் கொண்டு போகாமல் இருக்கானே, முன்னேறியா மூர்க்க மாக்களை இன்னே கொண்டு ஏகா கூற்றம் இன்னும் எடுத்துகிட்டு போவாத இந்த யமன் தவறு பெரிதுடைத்தே அவன் செய்கிறது தப்பு தான் அப்படின்னு முடிக்கிறார் நூல்.